அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவரே உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவினுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். இந்த அதிகாரத்துல எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்க போறோம். அவர் யூதா தேசத்தோட ராஜா. இவர் யூதா தேசத்தை ஆட்சி செய்யும் போது இஸ்ரவேலா ராஜாவா இருந்தது ஓசேயா. அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் ஆபீர். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யூதா கோத்திரத்துல யூதா வம்சத்துல அடுத்தடுத்து ராஜாவா தாவீதோட சந்ததி ராஜாவாகிறத பாக்குறோம். ஆனா இஸ்ரவேல்ல ஒருத்தன் ராஜாவா இருக்கும்போது அவனுக்கு கீழே இருக்க வேலைக்காரங்களே அவனை கொன்னுட்டு ராஜாவாகிறத பல இடங்கள்ல நம்ம பார்த்தோம். ஆனா யூதா வரிசையா யூதா தேசத்துக்கு தாவீதோட சந்ததியில அடுத்தடுத்து ராஜாவாராங்க. அதுல ஒரு ராஜா தான் எசேக்கியா. அவன் தாவீத போல கர்த்தரோட பார்வைக்கு செவ்வையானதை செய்து வந்தான். ஆனா அவனுடைய தகப்பனாகிய ஆகாஸ் அப்படி இல்லை. 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 10-20 வரைக்கும் நம்ம பார்த்தபோது அவன் விக்கிரகங்களை வணங்கக்கூடியவனா இருந்தான். தமஸ்கூல போய் பலிபீடத்தை பார்த்துட்டு அதே மாதிரி பலிபீடத்தை ஆலயத்திலேயே செய்து அதுல பலி செலுத்தினான் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத தகப்பன். ஆனா அவனுடைய மகனாகிய எசேக்கியா கர்த்தருக்கு பிரியமானவனா கர்த்தரோட பார்வையில செவ்வையானதை செய்து வந்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடையில பலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது சிலைகள் எல்லாம் தகர்த்து போட்டான். விக்கிரகங்களை வச்சு தோப்புகள் இருந்தது, அதெல்லாம் வெட்டி போடுறான். மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். என்னாகமம் 21வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வச்சிருந்தத அங்க பார்க்கலாம். அங்க என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் மோசே மூலம் கானான் தேசத்துக்கு வழி நடத்தி போறாங்க. போற வழியில இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல போனதுனால சோர்ந்து போய் மோசேயிடம் உருமுறுக்கிறாங்க. இப்படி வனாந்திரத்துல கொண்டு விட்டுட்டீங்க, இங்க நல்ல சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உருமுறுக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சர்ப்பத்தை அனுப்பி அதன் மூலம் நிறைய ஜனங்கள் மரித்து போறாங்க. அப்ப மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்றாரு, வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி கட்டி வையே, யாரெல்லாம் சர்ப்பம் கடிச்ச உடனே அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பாக்குறாங்களோ அவங்க பிழைத்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத என்ன ஆச்சுன்னா, பின் நாட்கள்ல கர்த்தரை தேடுறதை விட்டுட்டு அந்த வெண்கல சர்ப்பத்தை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். இப்ப எசேக்கியா ராஜா அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை வேற எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரகம்தான்.
மனுஷரையும் கூட நம்ம அதிகமா நேசிக்க கூடாது, கர்த்தரை விட அதிகமா நேசிக்க கூடாது. எதெல்லாம் நம்ம கர்த்தர் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வேற இதை வச்சோம்னா, முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அது விக்கிரகம். இப்ப இவன் வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்த நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அது வரைக்கும் அந்த வெண்கல சர்ப்பத்தை வழிபட்டு வந்தாங்க. இப்ப அதை அவன் நீக்கிட்டான். ராஜா எப்படி இருக்கானோ அது மாதிரிதான் ஜனங்களும் இருப்பாங்க. ராஜாவை அப்படியே பின்பற்றுவாங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. கர்த்தர் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தான் எசேக்கியா ராஜா. இந்த யூதா ராஜால அதுக்கு முன்னாடி பின்னாடி யாரும் அவ்வளவு நம்பிக்கை வைக்கலாம். எவ்வளவு ஒரு நல்ல சாட்சி அவன் பெற்றிருந்தான் எசேக்கியா ராஜா. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆண்டவரே சார்ந்து வாழ்றான். அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். கற்பனைகளை கை கொண்டு வந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் கர்த்தரை சார்ந்து இருந்ததுனால கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவனுக்கு வெற்றி தான். அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அசீரிய ராஜாவை கீழே வரல, அவனை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தியரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தம் முறியடித்தான். இந்த எசேக்கியா ராஜா பெலிஸ்தியரோடு யுத்தம் செய்து எல்லாத்தையும் முறியடித்து அதை அந்த எல்லைகளை அவன் சுதந்திரித்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 7ஆம் வருஷத்திற்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சல்மனாசர் சமாரியாவுக்கு விரோதமாக வந்து அதை முற்றுகை போட்டான். இது நம்ம 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 5வது வசனத்துல அவன் முற்றுகை போட்டான். 3 வருஷம் முற்றுகை போட்டான். அதைத்தான் இங்க திரும்பவுமா சொல்லப்பட்டது. 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். அசீரிய ராஜா இப்ப சமாரியாவை பிடிச்சிட்டாங்க. சமாரியான்றது இஸ்ரவேலரோட தலைநகரம். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசேயாவின் 9ஆம் வருஷத்திலே சமாரியா பிடிப்பட்டது. எந்த காலகட்டம்னு சொல்றதுக்காக எசேக்கியா ராஜாவோட 6வது வருஷம், ஓசேயாவோட 9வது வருஷத்துல சமாரியா பிடிக்கப்பட்டது. அசீரிய ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆபேரிலும் மீதியானியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். இந்த அசீரிய ராஜா சமாரியாவை பிடிச்சு சமாரியால இருக்க ஜனங்களை மேதியரோட பட்டணம் அவனோட பட்டணங்களை கொண்டு போனான். இது ஏற்கனவே 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருந்துச்சு. சமாரியால இருக்கிற ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. அவருடைய உடன்படிக்கையும் மோசே கற்பித்ததெல்லாம் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, மீறி நடந்தாங்க. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருந்து அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக வந்து அவைகளை பிடித்தான். அசீரியா ராஜா யூதா தேசத்துக்கு வந்து அங்க இருக்கிற பட்டணங்களை பிடிக்கிறான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகிஸில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னார். ஆள் அனுப்பி சமரசம் பேச வைக்கிறான் அசீரிய ராஜாவோட. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டு திரும்பி போ, என்ன சொன்னாலும் அந்த இதை நான் கொடுத்துறேன், காணிக்கையா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே அசீரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். தான் வந்து யுத்தத்துக்கு வராம இருக்கணும்னா அதுக்கு நீ இவ்வளவு கொடுக்கணும்னு பேரம் பேசுறான். 300 தாலந்து வெள்ளி, 30 தாலந்து பொண்ணு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவினுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். இப்ப அவன் வந்து 300 வெள்ளியும் 30 தாழ்ந்து பொன்னையும் சுமத்திருக்கான். இப்ப எசேக்கியா ராஜா என்ன செய்யறானா, கர்த்தரோட ஆலயம், ராஜாவோட அரண்மனை, அதுல இருக்க எல்லா வெள்ளியையும் எடுத்து கொடுத்துட்டான். அக்காலத்தில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளிலும் நிலைகளிலும் தாம் அமித்தி இருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசீரிய ராஜாவுக்கு கொடுத்தான். கதவு, நிலை, இதுல எல்லாம் வச்சிருந்த பொன் தகடுகள் எல்லாம் கழட்டி அவனுக்கு காணிக்கையா கொடுத்துட்டான். கழட்டி கொடுத்தான். அவன் கேட்டதை கொடுத்துட்டான். ஆகிலும் அசீரிய ராஜா லாகிஸிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரீசையும் சாக்கேயையும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினார். இந்த அசீரியா ராஜா வந்து எசேக்கியா ராஜாட்ட ஆட்களை அனுப்புறான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து சாலக தண்டையில் நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள். இவங்க வந்து ராஜாவை கூப்பிடுறாங்க. அசீரியா ராஜா அனுப்பின ஆட்கள் வந்து எசேக்கியா ராஜாவை அழைக்கிறாங்க. கூப்பிடும்போது அப்பொழுது இலக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்தில் புறப்பட்டு போனார்கள். ராஜாவை கூப்பிட்டான். ஆனா ராஜாவுக்கு பிரதிநிதியா 3 பேர் போறாங்க. எலியாக்கீம், செப்னா, யோவாக், அந்த 3 பேரும் அந்த கூப்பிட்ட அசீரிய ராஜாட்ட பேசும்படியா யூதா தேசத்தின் சார்புல இவங்க 3 பேரும் போறாங்க. இப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டானா, எசேக்கியா ராஜா வந்து 25 வயசுல ராஜாவானான். அவன் யூதா தேசத்து ராஜா. அவன் வந்து தாவீதை போல கர்த்தருக்கு பார்வையில சிதையானதை செய்து வந்தான். மேடையை அகற்றினான், சிலைகளை தகர்த்தான், விக்கிரக தோப்புக்களை எல்லாம் வெட்டி போட்டான், மோசே நிறுத்தின வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அவன் கர்த்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கையை போல வேற எந்த ராஜாவும் கர்த்தரை நம்பல. அவன் கர்த்தரையே சார்ந்து அவரோட கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு வந்தான். அதனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். போகிற இடமெல்லாம் அனுகூலமா இருந்துச்சு. அடுத்ததாக இந்த எசேக்கியா வந்து பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி
அதெல்லாம் ஜெயிச்சான். ஆனா அசீரிய ராஜா வந்து யுத்தத்துக்கு வந்தா. சமாரியா பட்டணத்தை முதல்ல முற்றுகை போட்டான். 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சமாரியாவை கைப்பற்றி அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தன்னுடைய இடத்துக்கு சிறைப்பிடித்து கொண்டு வந்தான். இந்த ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம அவரோட கற்பனையின்படி நடக்காம இருந்ததுனாலதான் அவங்க வந்து இந்த தோல்வியை சந்திக்கிறாங்க. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு எதிரா அசீரிய ராஜாவான சனகெரிப் விரோதமா வர்றான். உடனே இவன் வந்து அவன்கிட்ட வந்து நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன், யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அவன் 300 தாலந்து வெள்ளி 30 தாலந்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் உடனே எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்துல அரண்மனையில இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டான். அந்த அசீரிய ராஜா வந்து அதோட போல அவன் ஒரு சில பட்டணங்களை ஒரு சில ஆட்களை அனுப்பி எசேக்கியா ராஜாட்ட பேசும்படியா அனுப்புறான். அவங்க வந்து எருசலேமுக்கு வந்தாங்க. அப்ப ராஜாவை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே 3 பேரை இந்த எசேக்கியா ராஜா அனுப்பி வைக்கிறான் பேச்சுவார்த்தைக்கு. எலியாக்கிம், செப்புனா, யோவாக் அப்படின்னு 3 பேரும் சனகிரிப்போட பேசுறதுக்காக போனாங்க அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எசேக்கியா ராஜா ஆண்டவரே அவன் கர்த்தர் மேல வைத்திருந்த நம்பிக்கையை போல வேறு ஒருத்தட்டை நம்பிக்கை இல்லைன்றத நாங்க கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்களும் உண்மையே சார்ந்து வாழணும், உண்மையில் நம்பிக்கையா இருக்கணும், முடிவு பரியந்தமும் விசுவாசத்தை காத்து கொள்ளணும். கிருபை செய்ய உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நாங்களும் உம்முடைய ஊழியத்துல எங்களுடைய பங்கை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.